अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 3/4/2024. பாபா சொல்கிறாங்க, இன்றைய சாக்கார முரளி. மீட்டி பச்சி பாப் கி யாத் மே சதா ஹர்ஷித் ரஹோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய நினைவிலிருந்து சதா மகிழ்ச்சியாக இருங்கள். புராணி டேகா பான் சோடத்தே ஜாவோ. பழைய தேகத்தனுடைய உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்கள். क्योंकि तुम्हें योग बल से वायुमंडल को शुद्ध करने की सेवा करनी है. ஏனென்றால் நீங்கள் யோக சக்தி மூலமாக வாயுமண்டலத்தை சுத்தமாக்கக்கூடிய சேவையானது செய்ய வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா. स्कॉलरशिप लेने अथवा अपने आप को राजाई का तिलक देने के लिए कौन सा पुरुषार्थ चाहिए? ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு, அதாவது எந்த ஸ்காலர்ஷிப் தனக்கு தானே உங்களுக்கு ராஜ திலகத்தை கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு புருஷார்த்தமானது தேவை? பதில், ராஜாய் கா திலக் தப் மிலேகா. ராஜ திலகம் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும்? ராஜ்யத்தை பெறுவதற்கான அதிகாரம் எப்பொழுது கிடைக்கும்? जब याद की यात्रा का पुरुषार्थ करेंगे, எப்போ நினைவு யாத்திரை இருப்பதற்கான முயற்சி செய்வீர்களோ அப்பொழுது அதற்கான தகுதி என்பது வந்து கொண்டே இருக்கும்.
அடுத்த பாயிண்ட், आपस में बाई बाई समझने का अभ्यास करो तो नाम रूप का भान निकल जाए. தங்களுக்குள் சகோதரா சகோதரா என்று புரிந்து கொள்வதற்கான பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுதுதான் பேரு ரூபத்தினுடைய உணர்வானது வெளியில் செல்லும். ஃபால்து பாதி கபிபி ந சுனோ, வீணான விஷயங்களை ஒரு பொழுதும் கேட்காதீர்கள். பாப் சுனாத்தே ஹே வஹி சுனோ, பாபா என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. दूसरी बातों से कान बंद कर लो, மற்ற விஷயங்களில் உங்களுடைய காதை மூடிக்கங்க. வேற யாராவது ஏதாவது விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா அங்க என்ன பண்ணுங்க, நீங்க காதை மூடிக்கோங்க. படிப்பில் முழு கவனம் கொடுத்தீர்கள் என்றால் ஸ்காலர்ஷிப் ஆனது கிடைத்துவிடும். ராஜ்யத்தை பெறுவதற்கான அதிகாரம், ராஜ திலகமானது கிடைத்துவிடும். நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கு பாபா. ओम शांति. बच्ची जानते हैं हम श्रीमत पर अपने लिए राजधानी स्थापन कर रहे हैं. குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஸ்ரீமத் படி நாம நம்முடைய ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு காரியமானது அடங்கி இருக்கிறது. என்ன காரியம்? புதோலக ஸ்தாபனை, ராஜ்யமானது ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. जितनी जो सर्विस करते हैं मनसा वाचा कर्मना अपना ही कल्याण करते हैं. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ, மனதின் மூலம் வார்த்தை மூலம் செயல் மூலம் சேவை செய்கிறார்களோ, எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு தனக்குத்தான் அதற்கான நன்மையை செய்கிறார்கள். इसमें गंगा में आदि की कोई बात नहीं, बस इस पुरानी देख भान छोड़ती छोड़ती तुम वहां जाकर पहुंचते हो. இங்க பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன முயற்சி பண்ணணும், முயற்சிக்கான விஷயம்தான் இருக்கு. இந்த பழைய தேக உணர்வு விட்டுக்கிட்டே போங்க. உடனே விட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்கள் அந்த தேகமற்ற உலகம் பரந்தாம வீட்டிற்கு வந்து சேர வேண்டும். பாபாவை நினைவு செய்வது மூலமா அதிகமான சந்தோஷம் என்பது ஏற்படுகிறது. சதா நினைவுல இருந்தா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க, குஷியாக இருப்பீர்கள். அதே பாபாவை மறக்கும் போது என்னாகும்? மனதுல குழப்பம் வரும். குழந்தைகள், நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கு பாபா என்ன சொன்னாங்க? நினைவுல இருங்க. எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். நான் ஆத்மா, அந்த ஒரு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா தேக உணர்வு சும்மா அப்படியே போயிடாதே. தேக உணர்வை போக்குறதுக்கான பயிற்சி என்ன? நான் ஆத்மா பிராக்டிஸ். நாம ஆத்மா தான். பாபா சொல்றார், பாபா இவருடைய வாய் மூலமா பேசுறார், நம்ம ஆத்மா காது மூலமா கேட்கிறோம். ऐसी अपनी आदत डालने के लिए मेहनत करनी होती है. இது போல ஆத்ம உணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பாபா நினைச்சு என்ன நடக்கும்? வீட்டுக்கே போய் சேர்ந்துரும். இந்த நினைவு யாத்திரையானது நமக்கு மிகவும் தாக்கத்து கொடுக்குது, சக்தியை கொடுக்கிறது. எவ்வளவு சக்தி கொடுக்குது நினைவு நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நினைவு யாத்திரையானது தாக்கத்து, மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கொடுக்கிறது. எவ்வளவு சக்தியை கொடுக்கிறது? இந்த நினைவுனுடைய சக்தி மூலமா நீங்க விஸ்வத்துக்கே எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள். பாப் கீர்த்தி மாமிக்கம் யாத் கரோ தூ துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபா சொல்றார், என்ன நீங்க நினைவு செய்யுங்க, உங்களுடைய விக்ரமங்கள் எல்லாமே விநாசமாகிவிடும். இஸ் பாத் கு பக்கா கர்னா சாயே. இந்த விஷயத்தை நீங்கள் பக்கா பண்ண வேண்டும், நினைக்கிறதுக்கான விஷயத்தை. அந்தமே யஹி வசீகரன் மந்திர காமே ஆயகா. கடைசியில இந்த மனதை வசப்படுத்தக்கூடிய இந்த மன்மனாபவ என்ற மந்திரம்தான் காரியத்தில் பயன்படும்.
எல்லாருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. எந்த செய்தி? நீங்கள் அனைவருமே ஆத்மா. இந்த சரீரமானது அழியக்கூடியது. பாப்கா ஃபர்மான, பாபாவுடைய கட்டளை என்ன கட்டளை? என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனம் ஆகிவிடுவீர்கள். பச்சி பாப்கி யாதுமே பெட்டி ஹோ. குழந்தைகளே, நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். சாத்மே ஞான்பிய, பாபா நினைக்கவும் செய்றீங்க, நினைவின் கூடவே உங்களுக்குள்ள ஞானமும் இருக்கிறது. ஏன்னா நம்ம படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய 3 காலத்தையும் அறிந்திருக்கின்றோம். ஸ்வ ஆத்மாமே சாரா ஞான ஹே. நம்முடைய ஆத்மால எல்லா ஞானமும் இருக்கு. அதனால டைட்டில் என்ன கொடுக்கலாம்? स्वदर्शन चक्रधारिகள். तुम्हारी यहाँ बैठे बैठे बहुत कमाई हो रही है. குழந்தைகள், நீங்கள் இங்க அமர்ந்திருக்கும் போதே உங்களுக்கு நிறைய வருமானம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உட்கார்ந்துக்கிட்டே சம்பாதிக்கிறீங்கிறார் பாபா. யோசிச்சு பாருங்களேன். யோகால உட்கார்ந்த வருமானம், கிளாஸ்ல உட்கார்ந்து கிளாஸ் கேட்ட வருமானம், உட்கார்ந்து என்ன பண்றீங்க? வருமானம் செய்துட்டு இருக்கிறீங்க. பாபா வீட்டில் அமர்ந்தாலே போது, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பாபா வீட்டுக்கு வர்றதுக்கான முயற்சி தான் நீங்கள் பண்ணணும். உட்காந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு கை நிறைய வருமானம் கிடைக்கும். துமாரி தின் ஒரு ராத்து கமாய் ஹே. பாபா சொல்றார், உங்களுக்கு பாபாட்ட பாபா வீட்டில் அமர்ந்து முரளி கேட்டால் மட்டும்தான் வருமானமா? இல்லை. எப்பெல்லாம் வருமானம்? இரவு பகலான வருமானமே வருமானம் தான். இங்கே நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? வருமானம் செய்வதற்காக. சச்சி கமாயி ஒரு காம்பி ஒத்தி நீ எஜோ சாத்து செல்லே. இங்க சம்பாதிக்கிறது போல ஒரு வருமானம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த வருமானம் என்ன ஆகுது? நம்ம கூடவே வருது. வீட்டுக்கு போறப்போ இந்த வருமானத்தோடு நம்ம வீட்டுக்கு செல்றோம். தும்கோ और कोई धंधा आदि तो यहाँ है नहीं है. இங்கே நீங்கள் வேறு எந்த தொழில் விஷயங்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் பாபா வீட்டுக்கு உங்கள் ஸ்தூலமான லௌகீக தொழிலை பற்றிலாம் பேசக்கூடாது. சம்பாதிக்கிறீங்க, தொழில் செய்யாமலே சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உலகாயுதம் லௌகீகமான தொழில் சம்பந்தமான விஷயங்களை இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா சம்பாதனை என்ன ஆகிடும்? கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். तुम बहुत सर्विस कर सकते हो. बाबा சொல்றார், நீங்க நிறைய சேவா பண்ணலாம். तुम योग बल से वायुमंडल को विशुद्ध करती हो. நீங்க யோகா பண்ணி வாயுமண்டலத்தையே சுத்தப்படுத்துறீங்க. எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்க. உட்காந்து யோகா பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. அந்த வைப்ரேஷனில் நிறைய ஆத்மா உட்காந்து யோகா பண்ணுறாங்க. புது ஆத்மா வராங்க, பழைய ஆத்மா வராங்க. புது ஆத்மாவுக்கு ஒரு விதமான அனுபவம் ஏற்படுது, பழைய ஆத்மாவுக்கு ஒரு விதமான அனுபவம் ஏற்படுது. அதனால் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. அந்த ஒரு வைப்ரேஷன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படுது. இதெல்லாம் இந்த பலனெல்லாம் யாருக்கு போய் சேரும்? யார் உட்காந்து நல்ல யோகா பண்ணி வாயுமண்டலத்தை உருவாக்கினார்களோ அவர்களுக்கு போய் சேரும். பாபா சொல்றாங்க, நீங்க நிறைய சேவா செய்துட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்காக தான் சேவா பண்றீங்க. फिर ये पुरानी दुनिया भी नहीं रहेगी. நீங்க சேவா பண்ணி முடிச்ச பிறகு இந்த பழைய உலகமே இருக்காது. உலகம் மட்டும்தான் இருக்காதா? நீங்களும் இருக்க மாட்டீங்க. உலகம் என்னாகும்? புது உலகமாக ஆகிவிடும். तो बच्चों की बुद्धि में सारा ज्ञान है. குழந்தைகளாகிய உங்களோட புத்தியில எல்லா ஞானமும் இருக்குது. ये भी जानते हैं कल पे पहले जो सर्विस की है वो अब करते रहते हैं. இது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். கல்பத்துக்கு முன்னால யார் எப்படி சேவை செய்தார்களோ அதே போல இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். तीन प्रतिदिन बोतों को आप समान बनाते रहते. நாளுக்கு நாள் நீங்கள் குழந்தைகள் அநேகரை தனக்கு சமானமாக ஆக்கி கொண்டே இருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். மை சிலிர்த்து போகணும். சில பேர் சொல்றாங்களே, இப்படி ஞானத்தை நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை.
ஆமா, கேட்டிருக்கவே முடியாது. தும் பிராமணு சி சுன்தே ஹேன், உங்க மூலமா தான் இந்த ஞானத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல எந்த உழைப்பும் இல்லை. இங்க நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒன்றும் பண்ணல. இங்க நீங்க என்ன பண்றீங்க? முழு பழைய உலகத்தையும் மறந்து விடுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய முயற்சி இல்லையா? இந்த மாதிரி முயற்சியெல்லாம் நம்ம அங்க பண்றது இல்லையே. बेहद का சந்நியாஸ் பாப்பி கராத்தே ஹேன். இந்த எல்லையற்ற சந்நியாசத்தை பாபா தான் சேவிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் நம்பர்வாராக இருக்கின்றீர்கள். குழந்தைகளும் நம்பர்வார். குழந்தைகளுக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் குஷியும் எப்படி இருக்கிறது? நம்பர்வாரா இருக்கு. நீங்க தான் நம்பர்வாரா இருக்கீங்கன்னு பார்த்தா உங்க சந்தோஷமும் நம்பர்வாரா இருக்கு. எல்லோருடைய சந்தோஷமும் ஒன்று போல் இல்லை. ஞான யோகமும் அனைவரிடத்துல ஒன்று போல் இல்லை. और सभी मनुष्य तो देहदारियों के पास जाते हैं. மற்ற மனிதர்கள் எல்லோருமே தேகதாரிகளிடம் செல்கிறார்கள். ஆனா நீங்க எங்க வரீங்க? ஒரு குருவை பார்க்க போவாங்க, ஒரு மகானை பார்க்க போவாங்க, இல்லை ஒரு பெரிய மனிதரை பார்க்க போவாங்க. எல்லாருமே யாரு? தேகதாரிகள். எப்படிலாம் புரிய வைக்கிறார் பாருங்க பாபா. நீங்க இங்க வரீங்க யாரை பார்க்க? தேகமற்ற விதீகியா இருக்கக்கூடிய பாபாவை. இங்கே இந்த பாபாக்கு தேகம் இல்லை. இப்ப தேகதாரிகள் எல்லைக்குட்பட்டதைத்தான் சொல்லுவாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களால சொல்ல முடியாது. தேகமற்ற பாபா தான். தேகம் உள்ளவங்க உலகாயுத விஷயங்களை தான் சொல்ல முடியும். யாதுக்கா ஜித்தனா புருஷார்த் கர்த்தி ரேங்கே உத்னா சத்தோ பிரதான் பந்தி ஜாயங்கே. நினைவு செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு சத்தோ பிரதானம் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்க சத்தோ பிரதானம் ஆக என்ன ஆகும்? அடுத்த பாயிண்ட், ஆத்மா சத்தோ பிரதானம் ஆக என்ன ஆகும்? குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மட்டும்தானா? நல்ல சிந்தனைகள், நல்ல பார்வை, நல்ல ஆட்டிடியூட் எல்லாமே நிறைய உயர்வானதாக வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ये आत्मा और परमात्मा का शुद्ध लव है. இது ஆத்மா பரமாத்மாவிடம் வைத்திருக்கக்கூடிய சுத்தமான அன்பு. ஓஹே பி நிராகார். அந்த शिव बाबा परमात्माவோ நிராகாரமாக இருக்கிறார். तुम्हारी जितनी कट उतारती जाएगी उतनी कशिश होगी. பாபா சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற துரு எவ்வளவு நீங்கி கொண்டே இருக்குமோ அவ்வளவு உங்கள் மீது கவர்ச்சி என்பது ஏற்படும். அப்படின்னா பாபாவோட ஞானம், தியானம் இதன் மேல மனிதர்களுக்கு கவர்ச்சி என்பது ஏற்படும். அப்படி டிகிரி தும் தேக் சக்தே ஹோ. உங்க டிகிரி நீங்க பாருங்கன்னு சொல்றார் பாபா. என்ன டிகிரி? என்ன டிகிரி பார்க்க சொல்லியிருப்பார் பாபா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அந்த டிகிரியை பாருங்க. இஸ்மி அசன் ஆதி லகானு கி பாத் நீ ஹை. இங்க ஆசனங்கள் எல்லாம் போட்டு தியானம் செய்யணும், யோகா செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கடையுகத்தினுடைய விஷயமும் இல்லை. ஆராம் சி பெட்டி பாபாக்கு யாது கர்த்தே ரகோ. ஆறாமாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நல்ல வசதியா உட்காந்து ஜம்மன்னு ஸ்ட்ரைட்டா உட்காந்து தபஸ்வி போல அமர்ந்து நல்ல யோகா பண்ணுங்க. படுத்துக்கொண்டே கூட பாபா நினைக்கலாம். बेहद का बाप कहते हैं मुझे याद करो तुम सतो प्रधान बन जाएंगे. பாபா எல்லையற்ற பாபா கூறுகிறார், என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ஒரு பாப்பு கடுத்து जाएंगे. பாவமானது அழிந்து கொண்டே போய்விடும். बेहद का बाप जो तुम्हारा टीचर भी है. இந்த எல்லையற்ற தந்தை உங்களுடைய டீச்சராகவும் இருக்கிறார், உங்களுடைய சத்குருவாகவும் இருக்கிறார். இவரை நீங்கள் மிக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இஸ்மி மாயா விகான டால்த்திய. இந்த நினைவு செய்வதில் தான் மாயானது தடையே ஏற்படுத்துகிறது. देखना है हमने बाप की याद में रह हर्षित होकर खाना खाया. பாபா சொல்றார். அடுத்து தன்னை என்ன செக் பண்ணணும்னு பாபா சொல்றாங்க.
தன்னை பாருங்க, நான் பாபா நினைவிலிருந்து மகிழ்ச்சியா போஜனம் சாப்பிட்டேனா, உணவு சாப்பிட்டேனா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஃபஸ்ட் என்ன சோதனை பண்ணணும்? பாபா நினைவில் இருந்து சந்தோஷமா சாப்பிட்டேன்னா பாருங்க. அடுத்து நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேங்கிறதையும் பாருங்க. உங்களுடைய டிகிரி எப்படி இருக்கு பாருங்க. याद में रहने से तुम्हारा बहुत जमा होता जाएगा. பாபா நினைவில் இருக்க இருக்க, பாபா நினைக்க நினைக்க உங்களுக்கு நிறைய சேமிப்பு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மஞ்சில் பகுத் படி ஹே. நாம் வைத்திருக்கக்கூடிய லட்சியம் மிக பெரிய லட்சியமாகும். தும் கேசே கே பன்தேயோ, நீங்க என்னதிலிருந்து என்னவாகிறீங்க பாருங்க. பேலே து பேசமாச்சுத்தே, இதுக்கு முன்னால ஒண்ணுமே தெரியாம புத்தி இல்லாதவங்களா இருந்தீங்க. அபி தும் போஸ் சமஜ்தார் பண்ணி ஹோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைகள் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டீங்க. துமாரி ஏம் ஆப்ஜெக்ட் கிட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுடைய லட்சியமானது எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பாபா? உங்க லட்சியம் ரொம்ப பெருசு. அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். तुम जानती हो, हम बाबा को याद करते करते इस पुरानी काल को छोड़ जाए नहीं लेंगे. இதுவும் நாம் அறிந்திருக்கின்றோம். பாபாவை நினைத்து நினைத்து பழைய சட்டை விட்டுட்டு புதுசு எடுத்துக்கோ. கர்மாதீத நிலை ஏற்படுறப்போ ஆத்மா தானாகவே இந்த சரீரத்தை விட்டுவிடும். நஸ்தீக் ஆனே சே கர் கி யாத் ஆத்தி ஹை. பாபா சொல்றார், அருகில், வீட்டுக்கு அருகில் போக போக வீட்டோட ஞாபகம் மட்டும்தானே இருக்கும். பாபா கி நாலேஜ் படி மிட்டி ஹே. பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் மிகவும் இனிமையான ஞானமாகும். இனிப்பா இருக்கா? எவ்வளோ இனிப்பா இருக்கு ஞானம். बच्चों को कितना नशा छोड़ना चाहिए. குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏற்படணும். भगवान इस रथ में बैठ तुमको पढ़ाते हैं. பகவான் இந்த ரதத்தில் அமர்ந்து நமக்கு படிப்பிக்கிறார். இப்பொழுது உங்களுடையது இது ஏறும் கலையாகும். நீங்க முன்னேற்றம் அடைய அடைய எல்லோருக்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தும் கோய் நெய் பாத் நெய் சுன்தியோ. நீங்க ஒன்றும் புது விஷயமெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஜான்டியோ, அநேக தடவை நாம் இந்த ஞானத்தை கேட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றோம். அநேக தடவை கேட்டதை தான் இப்ப மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறோம். सुनने से अंदर ही अंदर कदर होते रहेंगे. இந்த ஞானத்தை கேட்க கேட்க உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது பொங்கிக் கொண்டே இருக்கும். துமோ அன்னோன் வாரியர்ஸ். நீங்கள் தான் குப்தமான போர் வீரர்கள். ஆனா நீங்க தான் எல்லாரையும் விட வெற்றி அடையக்கூடியவர்கள். தும் சாரே விஸ்வக்கி ஹெவன் பண்ணாட்டியோ. நீங்கள் முழு உலகத்தையுமே சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். அதனால தான் தேவிகளுக்கு இவ்வளவு பூஜை என்பது நடைபெறுகிறது. தேவதையாக ஆக்கக்கூடியவருக்கும் தேவதையாக ஆனவர்களுக்கும் பூஜை நடைபெறுகிறது. தும் அப்பனி கோ திலக் லகாத்தியோ. பாபா சொல்றார், நீங்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் தனக்கு நீங்கள் ராஜ்யத்தை பெறுவதற்கான திலகத்தை எடுக்கின்றீர்கள் என்று அர்த்தமாகும். யார் நன்றாக படிக்கின்றார்கள் அவர்கள்தான் ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்கு லாயக்காகிறார்கள். பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான புருஷார்த்தம் அதிகமாக செய்ய வேண்டும். தன்னைத்தானே சகோதரா சகோதரா என்று உணர வேண்டும். அந்த உணர்வு மூலமா பேரு ரூபம் எல்லாமே உங்க மனசை விட்டு நீங்கிவிட வேண்டும். இதற்குத்தான் உங்களுடைய அதிக முயற்சியானது தேவையாகும். போத் அட்டென்ஷன் தேனா ஹே. இதற்கு அதிகமான கவனத்தையும் கொடுக்க வேண்டும். ஃபால்த்து பாத்தி கபி சொன்னி நீங்க வீணான விஷயங்களை ஒருபோதுமே கேட்காதீங்க. பாப் கேते हैं मैं जो सुनावो वो सुनो. பாபா சொல்றார், நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க. ஜர்முயி ஜக்முயி கி பாத்தே ந சுனோ. வீணான தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீங்க. கான் பந்த் கடும். யாராவது வீண் விஷயம் தேவையில்லாத விஷயம் சொன்னாங்க அப்படின்னா
காதை பொத்திட்டு ஓடி போயிடு. அவங்களே காப்பாத்துங்க. வீண் விஷயம் சொல்ல வராங்க இல்லையா, அவங்களே காப்பாத்துங்க. सबको शांतिधाम और सुखधाम का रास्ता बताते रहो. எல்லோருக்குமே சாந்திதாம வீட்டிற்கு எப்படி செல்வது, சுகதாமத்திற்கு எப்படி செல்வது, அதற்கான வழியை சொல்லிக்கிட்டே இருங்க. जितना जो बहुतों को रास्ता बताते हैं उतना उनको फायदा मिलता है. எவ்வளவு நீங்கள் பிறருக்கு வழி கூறுகிறீர்களோ அவ்வளவு அவர்களுக்கு அதனுடைய லாபம் என்பது கிடைக்கின்றது, வருமானம் ஏற்படுகிறது. வழி சொல்ல 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 வருமானம் கிடைக்குதுங்கிறார் பாபா. எத்தனை பேருக்கு வழி சொல்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு என்னாகும், வருமானம் கிடைக்கும். பாப் ஐஹே, பாபா வந்திருக்கிறார். எதுக்காக? சப்கா சிங்கார் கர்னே ஒரு கர் லே சல்னே. எதுக்காக வந்திருக்கார பாபா? அனைவரையும் அலங்காரம் செய்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உங்களை இப்படியெல்லாம் நான் கூட்டிட்டு போக முடியாது, எப்படி மோசமா இருக்கீங்க, உங்களை நான் சுத்தப்படுத்தணும், அலங்காரம் பண்ணணும், அப்புறமா தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பச்சோ கோ சதவ மதத்துக்கார் பன்தே ஹேன். பாபா குழந்தைகளுக்கு எப்பவுமே உதவியாளராகவே இருக்கிறார். ஜோ பாப்கி மதத்துக்கார் பனே, யார் பாபாவிற்கு உதவியாளரான குழந்தையாக ஆகியுள்ளார்களோ உன்கோ பாப் பி பியார் சே தேக்தே ஹேன். அந்த குழந்தைகளை பாபா அன்போடு பார்க்கிறார். எந்த குழந்தை அநேகருக்கு வழி காட்டுகிறார்களோ அவர்களை பாபா அன்போடு நினைக்கின்றார், பார்க்கின்றார், ரொம்பவும் நினைக்கின்றார். உன்கோ பி பாப்கி யாதுக்கி கஷிஷ் ஹோத்தி ஹை. பாபா நினைக்கிறதுனால அவர்களுக்கும் பாபாவுடைய நினைவு பண்ணணுங்கிற ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. யாது சீக்கட் உத்தரத்தி ஜாயகி. நினைக்கணும் நினைக்கணும், பாபா நினைக்கணுங்கிற ஒரு ஃபோர்ஸ்லேயே இருப்பாங்க, அந்த ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க, அந்த ஒரு தாகத்திலே இருப்பாங்க. எவ்வளோ யோகா பண்ணாலும் போதும் அப்படின்னு தோணாது. யோகா யோகா யோகான்னு அதில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார்கள். பாபா சொல்கிறாங்க, நினைவின் மூலமாகத்தான் துரு நீங்கும். சதா பாபா பாபா என்று நினைத்து கொண்டே இருங்கள். ஈஹி பிராமணோ கி ருஹானி யாத்திரா. இது பிராமணர்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக யாத்திரையாகும். சுப்ரீம் ரூ को याद करती करती घर पहुंच जाएंगे. சுப்ரீம் பாபாவை நினைத்து நினைத்து வீட்டுக்கே சென்று விடலாம். எவ்வளவு தேகி அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் கர்ம இந்திரியங்கள் வசமாகிக் கொண்டே இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை பண்றது யாரு? கர்ம இந்திரியம் தானே. மனிதன் ஏமாத்துறதை விட உங்க கூடவே இருந்தும் ஏமாத்துறது யார் உங்களை? கர்ம இந்திரியம் தானே. அதில் கர்ம இந்திரியங்கள் உங்களோட கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னா தேகி அபிமானி ஆயிட்டு பாபா நினைங்க. கர்ம இந்திரியோக்கு வஷ் கர்னேக்கா ஏகி உபாய். கர்ம இந்திரியங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு உபாயம் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த உபாயம் எது? நினைவாகும். தும்ஹோ ருஹானி சுதர்ஷன் சக்கரதாரி பிராமண குல பூஷன். நீங்கள் ஆன்மீக சுதர்ஷன சக்கரதாரி பிராமண குல பூஷணர்கள். துமாரே சர்வோத்தம் சிரேஷ்ட குல ஹே. இது உங்களுடையது சர்வ உத்தமமான சிரேஷ்டமான குலமாகும். பிராமண குலம் எப்பேற்பட்டது? தேவதிகளுடைய குலத்தை விட பிராமண குலம் உத்தமமானது, உயர்ந்தது. ஏனென்றால் இந்த பிராமண குலத்தில் பிராமணர்களுக்குத்தான் பாபா படிப்பிக்கிறார். तो बाप की बनी हो बाबा से विश्व की पासाई का वर्षा लेने के लिए. நீங்கள் பாபாவுடையவரான ஆகியிருப்பது எதற்காக? பாபா மூலமா விஸ்வ ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி பெறுவதற்காக. பாபா கேனே சே, அப்பா அப்படின்னு சொல்லும் போதே என்ன தோணுது? ஆஸ்தியினுடைய அந்த வாசனை வந்துடுதா, நறுமணம் வந்துடுதா. शिव को हमेशा பாபா பாபா कहते हैं. சிவனை தான் எப்போதுமே பாபா பாபா என்று கூறுகிறீர்கள். शिव बाबा
சத்கதி தாத்தா. வேறு யாராலையும் சத்கதி கொடுக்க முடியாது. சச்சா சத்குரு ஏகி நிராகார் ஹே. சத்தியமான சத்குரு ஒரே ஒரு நிராகாரர் ஆவார். जो आधा कल्प के लिए राजी तय कर जाते हैं. அந்த சத்குரு பாபா உங்கள் அனைவருக்கும் அரை கல்பத்துக்கான ராஜீதி கொடுத்து சென்றார். तो मूल बात है याद की. இங்க முக்கியமான விஷயமே இது, நினைவு செய்ய வேண்டும். இன்னைக்கு நினைவு பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்து நினைச்சாலே வருமானம், உட்கார்ந்தே சம்பாதிக்கலாங்கிறார். अंत काल को शरीर का बान अथवा धन दौलत याद न आए. பாபா சொல்றார் முக்கிய நினைவு. பாபா நினைவுல நம்ம ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போகணும். சரீரத்தை விடக்கூடிய நேரத்துல சொந்தம் பந்தம் சொத்து வேற எந்த நினைவு நமக்கு வந்து விடக்கூடாது. நேத்து புனர்ஜென்ம லேடா படேகா. யார் நினைப்புல போறீங்களோ அதனோட ஆதாரத்துல பிறப்பெடுக்க வேண்டியதாயிடும். பாபா சொல்றார் பக்தியில காஷி கல்வெட் அப்படின்னு சொல்றாங்க. காசியில போயிட்டு அந்த கிணத்துல குதிச்சு தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. சத்கதி கிடைக்கும், முக்தி பேரு பெற்றுவிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறாங்க. பாபா சொல்றார் அவங்க பக்தியில அந்த மாதிரி செய்கிறாங்க. நீங்க கூட குழந்தைகள் காஷி கல்வெட் அப்படின்னா பாபாவுடையவர் ஆயிட்டீங்க. இந்த உலகத்தை மறந்து பாபாவுடையவர் ஆயிட்டீங்க. அவங்க அப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதால் பாவம் அழிவதில்லை. நீங்கள் தன்னை பாபாவிடம் அர்ப்பணம் செய்வதால் உங்களுடைய பாவம் எழுந்து விடுகிறது. அதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுது. வைராகியம் வேணுமே. இது பாபாவுடையவர் ஆகிறதுக்கும் என்ன வேணும்? வைராகியம் வேணும் இல்லையா? இந்த வைராகியத்தினால என்ன ஏற்படுது? உங்களுடைய பாவம் அழியுது. பக்தியில அந்த காசியில போய் கிணத்துல குதிச்சு உயிரை மாய்ச்சிக்கிறதுனால ஆத்மால இருக்கிற பாவம் அழியறது இல்ல. ஆத்மா வீட்டுக்கு போவதற்கான தகுதியும் அடையாது. जब सब ऊपर से आ जाए फिर विनाश होगा. எப்ப எல்லா ஆத்மாக்களும் பரந்தாம வீட்டிலிருந்து இந்த பூமிக்கு வந்து விடுவார்களோ அப்போதான் என்னாகும்? அங்க வீடு காலியாகணும். அப்பதான் இங்க விநாசம் என்பது ஏற்படும். பாபா பி ஜாயங்கே தும்பி ஜாயங்கே. அப்போ பாபாவை போவார் வீட்டுக்கு, நீங்களும் வீட்டுக்கு போவீங்க. பாக்கி கேத்தே பாண்டு பாடு பர் கலுகை. ஆனா சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர்கள் மலை மேல சென்று அந்த மலையில இருக்கிற அந்த பனி, அந்த பனியில உருகி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது கூட ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வரும். அப்படிலாம் ஆத்மா சரீரத்தை விட்டு போகக்கூடாது. अच्छी रीति समझाते हैं. பாபா நன்றாக புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் நன்றாக? சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் நான் ஒருவர் தான். எந்த தேகதாரி மனிதரும் சத்கதி வழங்க முடியாது. பக்தி எவ்வளவு செய்தாலும் ஆத்மா கீழ் இறங்கி வந்து தான் ஆகணும். ஏன்னா பக்தி என்றாலே இறங்கும் கலை. अंत में बाप आकर जोर से चढ़ाते हैं. கடைசி நேரத்துல வந்து அப்படியே பாபா மேல தூக்கிட்டுறார். எவ்வளவு ஆத்மா கீழே இறங்கி போனதோ அதுக்கு ஆப்போசிட்டா பாபா என்ன பண்றாரு? தன்னோட குழந்தையாக்கி மேல தூக்கிடுறாரு. इसको कहा जाता है अचानक बेहद सुख की लाटरी मिलती है. இதைத்தான் பாபாவுடையவராக ஆகிவிட்டோம், பாபாவை அடைந்து விட்டோம். இதைதான் திடீரென்று கிடைத்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தினுடைய லாட்டரியாகும். லாட்டரி என்ன லாட்டரி? சுகமே சுகம். பாபாட்ட வந்த பிறகு சுகமே சுகம். இங்கே நம்ம ஆத்மாக்களுடைய ரேஸ் நடந்துட்டு இருக்குது. பரந்து மாயா கி காரன் ஆக்சிடென்ட் ஹோ ஜாத்தா ஹை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பாபா எப்படி ஓட சொல்றாரோ அப்படி ஓடிட்டே இருக்கும். ஆனா மாயா வந்து இடையில பூந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க பாபாட்ட. மாயா புத்தி தொடர்ப பாபாட்ட இருந்து கட் பண்ணிடுது. காம்சி ஹார் காத்தே கமாய் சட்டோ ஜாத்தே. பாபா விட்டுட்டு விகாரத்துக்கு அடிமையாயிடுறாங்க, காம விகாரத்துக்கு அடிமையாயிடுறாங்க. பாபா சொன்னதை கடைபிடிக்க முடியறதில்ல. அதனால
எவ்வளவு வருமானம் செய்தார்களோ அத்தனை வருமானமும் இழந்து விடுகிறார்கள். காம விகாரம் என்பது மிகப்பெரிய பூதமாகும். காமத்தை வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் உலகத்தையே வெற்றி அடைந்து விடுவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண யாரு தெரியுமா? இவர்கள்தான் உலகத்தை வெற்றி பெற்றவர்கள், ஆண்டவர்கள். பாபா சொல்றார், இந்த கடைசி ஜென்மத்துல மட்டும்தானே நான் உங்களை பவித்திரமா இருக்க சொல்றேன். என்னோட கட்டளையே உங்களுக்கு எப்போ கிடைக்குது? இந்த கடைசி ஜென்மத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை கிடைக்கின்றது. இது மரண லோகமாகும். மரண லோகத்தினுடைய இறுதி பிறப்பாகும். பாபா சொல்றார், அமர லோகத்துல 21 ஜென்மா, மரண லோகத்துல 63 ஜென்மா. 21 ஜென்மம், 63 ஜென்மத்தினுடைய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். அபு தில் சே பூச்சோ, இப்போ உள்ளத்திடம் கேளுங்க. என்ன கேளுங்க? உங்க மனசுல என்ன கேட்கணும்? நான் லக்ஷ்மி நாராயணரை போல ஆகுவதற்கு தகுதியாயிட்டேனா? 3வது செக்கிங் இது. जितनी धारणा होती रहेगी उतनी खुशी भी होगी. எவ்வளவு தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். வேறப்ப சந்தோஷம் வரும்னார் பாபா. எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதிர்ஷ்டத்தில் இல்லாதவர்களுக்கு மாய இருக்க விட மாட்டேங்குது. ஏதாவது தொந்தரவை பண்ணிட்டே இருக்கு. इस मधुबन का प्रभाव दिन प्रतिदिन जास्ती बढ़ता रहेगा. இது மதுபனம். நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? முரளி எங்கே உட்காந்து கேட்குறோம்? பாபா முரளி எங்கே சொன்னார்? மதுபனத்தில். இது மதுபனம். இந்த மதுபனத்தினுடைய ஒரு பெருமை கூட, சக்தி கூட, இது எப்பேற்பட்ட பூமி என்பதனுடைய ஒரு மகத்துவம் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். முக்கிய பேட்டரி யஹா ஹே. முக்கியமான பேட்டரி மதுபனத்தில் தான் இருக்குது. சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அங்கே மவுண்ட் ஆபுல போய் அந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும்? நாமே சார்ஜ் பண்ணிக்கிட்டு வரணும். जो सर्विसेबल बच्चे हैं वो बाप को बहुत प्यारे लगते हैं. பாபா சொல்றார், யார் சர்வீசபிள் குழந்தைகளோ, சேவாதாரி குழந்தைகளோ, அந்த குழந்தைய பாபாவுக்கு ரொம்ப பிடிக்குது, அன்பு வருதா. जो अच्छी सर्विसेबल बच्ची हैं उनको चुन चुन कर बाबा सोच लेट देते हैं. यार நல்ல சர்வீசபிள் குழந்தை, அந்த குழந்தைய பாபா தேடி தேடி பார்த்து சக்தி கொடுக்குறாரா, சர்ச் லைட் கொடுக்குறாரா. वो भी जरूर बाबा को याद करते हैं. அவங்க சேவா மட்டும் பண்றதில்ல, அவர்களும் பாபாவை நினைவு செய்கிறார்கள். सर्विसेबल बच्चों को बाप दादा दोनों याद करते हैं, सर्च लेट देते हैं. सर्विसेबल குழந்தைகளை பாப் தாதா இருவருமே நினைக்கிறார்கள், இருவருமே சக்தி அளிக்கிறார்கள். एक तरफ सारी दुनिया, दूसरी तरफ तुम सच्चे ब्राह्मण. ஒரு பக்கம் பார்த்தா முழு உலகமும் நிற்குது கை கோத்து, இன்னொரு பக்கம் பார்த்தா நாம உண்மையான பிராமணர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஊஞ்சி ஊஞ்ச் பாப்கித் பச்சி ஹோ. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவோட குழந்தை நீங்க. நீங்க பிராமண பிறப்பு எடுத்திருக்கிறீங்க. இந்த பிராமண பிறப்பு உங்களை எங்க கொண்டு போய் விடும்? தேவதை ஆக்கிடும். துமாரா திவ்ய ஜனம் ஹீரி சமான ஹே. உங்களுடைய இந்த தெய்வீகமான பிறப்பு வைரத்துக்கு சமமானது. हमको कोड़ी सी हीरा भी वही बनाते हैं. வைர சமமான பிறப்பையும் பாபா தான் கொடுத்தார். நம்மை சோழிலிருந்து வைரமாக அவர் தான் ஆக்குறார். அரைக்கல்பா அவ்வளவு நமக்கு சுகத்தை பாபா கொடுத்துறார். நாம் அவரை நினைக்க வேண்டிய அவசியமே இருப்பதில்லை. பச்சி டேரு குடீர் தன் தும்கோ தேத்தாவும். குழந்தைகளே, உங்களுக்கு குவியலா செல்வம் கொடுக்குறேன். அப்படி கணக்கு பார்க்காம எல்லையற்ற செல்வம் கொடுக்குறேன். தும் சப் கவா பேட்டி ஹோ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பார்த்தா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்காந்துருக்குறீங்க.
கித்னி ஹீரே ஜவாஹரத் மேரி மந்திர் में लगाते हो. என்னோட கோவிலை கட்டுறதுக்கே, என்னோட கோவிலுக்கே எவ்வளோ வைடூரியங்களை பதிச்சு கோயில் கட்டியிருக்கிறீங்க. अब तो हीरे को देखो कितना दाम है. ஆனால் இன்றைக்கு வைரத்தவனோட விலையை பாருங்க, எவ்வளோ விலை. आगे हीरो पर भी रूंक साथ में कोई दूसरी गिफ्ट मिलते थे. ஒரு காலத்தில் வைரங்கள் வாங்கினா அந்த வைரம் வாங்கினவங்களுக்கு பரிசா சேர்த்து ஏதாவது ஒரு gift கொடுப்பாங்க. இப்போ அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறார் பாபா. ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் என்ன இருந்தது, காய்கறி வாங்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை என்ன பண்ணுவாங்க, சும்மாவே கொடுத்துருவாங்க, அதுக்கு காசு கிடையாது. இப்போ அதுவும் கிடையாதுன்ட்டார் பாபா. கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு தனி காசு தான் வாங்கணும். 10 ரூபா கொடுத்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை வாங்க முடியும். உலகம் எப்படி இருக்குன்னு புரிய வைக்கிறார் பாபா. எப்படி ராஜ்யத்தை அடைந்தீர்கள், எப்படி பாருங்க ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இழந்தாலும் மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானம் எப்பேற்பட்டது. ஃபஸ்ட்டு சொன்னார் பாபா, ஃபஸ்ட் கிளாஸ் ஞானினர். அப்புறம் என்ன சொன்னார் பாபா, இனிமையான ஞானம் அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்றார் பாபா, படா வண்டர்ஃபுல்ல. இந்த ஞானம் ரொம்ப அதிசயமானது, ஆனால் யார் புத்தியிலே ஏற மாட்டேங்குது. ராஜா லெனி ஹே தோ ஸ்ரீமத் பர் பூரா சல்னா ஹே. ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சும்மாலாம் ராஜ்யத்தை வாங்கிட முடியாது. அப்படி மத்து காமே நெய் ஆகி, ஸ்ரீமத்து தான் வேலை செய்யும். நீங்கள் உங்கள் வழிப்படியே போகிறீங்க. உங்கள் வழி காரியத்துக்கு பயன்படாது, பிரயோஜனம் இல்லை. புருஷார்த்தத்துக்கும் ஸ்ரீமத் இருக்கு, சேவிக்கும் ஸ்ரீமத் இருக்கு. நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காம நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சேவா பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி புருஷார்த்தம் பண்ணுறீங்க, உங்கள் வழியில் போயிட்டுருக்குறீங்க, அது பலன் அளிக்காது. जीती जी वानप्रस्थ में जाना है तो सब कुछ इनको देना पड़े. வாழ்ந்து கொண்டே வானப்பிரஸ்த நிலை அடைய வேண்டும் என்றால் அனைத்தையுமே இவருக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு? ஷிவ பாபாக்கு. இவரை வாரிசாக ஆக்கி கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்திலே வாரிசு ஆக்கிக்கிறாங்க, தானம் செய்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். அதனோட பலன் அல்ப காலத்துக்கு தான் கிடைக்கிறது. இங்கே நீங்கள் இவரை வாரிசாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் ஜென்ம ஜென்மத்திற்கான பலன், அங்கே அல்பகால பலன், இங்கே அரை கல்பத்திற்கான பலன். காயன் பி ஹே ஃபாலோ ஃபாதர் பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை, பதவியை பெறுகிறார்கள். बेहद बाप का बनने से ही बेहद का वर्षा पाएंगे. எல்லையற்ற பாபாவுடையவர ஆவது மூலமாக தான் எல்லையற்ற ஆஸ்தியானது கிடைக்கும். சிவபாபா எப்பேற்பட்டவர்? தாத்தா, வள்ளலாக இருக்கிறார். ये பண்டாரா உன்கா ஹே. இந்த பண்டாரா களஞ்சியம் யாருடையது? பாபாவுடையது. யஜ்யம் யாருடையது? பாபாவுடையது. பக்தியில் பகவான் பெயரை சொல்லித்தான் தானம் செய்கிறார்கள். அது இன்டைரக்ட். இங்கே செய்கிறது பாபாவுக்கு, பாபாவுடைய பண்டாராக்கு, பாபாவுடைய யஜ்யத்துக்கு செய்கிறது எல்லாமே டைரக்ட். அதனால இதனுடைய பலன் 21 ஜென்மத்திற்கு உங்களுக்கு பாபா கொடுக்கின்றார். கோய்க்கு புத்திமே ஆத்தா ஹம் சிவ பாபாக்கு தேते हैं. சிலர் என்ன நினைக்கிறாங்களா, நான் எல்லாம் சிவ பாபா கொடுக்குறேன், நான் பாபா சிவ பாபா கொடுக்குறேன், சிவ பாபா கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. எனக்கா கொடுக்குறீங்க? இதை என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறார் பாபா. எனக்கு நீங்கள் கொடுக்குறதே யாருக்காக? உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க. சேவா பண்ணுறதே யாருக்காக? உங்களுக்காக தான் சொல்லிட்டார் பாபா. கொடுப்பதே பெறுவதற்காகத்தான். இது பாபாவுடைய பண்டாரா. இங்கே நீங்கள் வர்றதுனால பல கஷ்டங்களும் என்ன ஆகிடும், உங்களை விட்டு தூரத்தில் போயிடும். பச்சி படுத்தி அமர்லோக்கிலேயே, குழந்தைகள் படிப்பதே எதற்காக? அமரலோகம் செல்வதற்காக படிக்கின்றீர்கள். இது முள் நிறைந்த காடாகும். பாபா ஃபூலோ கி பேச்சு மே லே ஜாத்தே ஹே. பாபா பூக்களுடைய பூந்தோட்டத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறார். எங்கிருந்து அழைச்சிட்டு போறாரு? முள்ளு நிறைஞ்ச காட்டிலிருந்து பூக்களுடைய தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார்.
तो बच्चों को बहुत खुशी रहनी चाहिए. எனவே குழந்தைகளுக்கு மிகவும் சந்தோஷம் என்பது இருக்க வேண்டும். தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறார், பூக்களுடைய தோட்டத்துக்கு. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். बाप कितना प्यार से बच्चों को गुलगुल बनाते हैं. பாபா குழந்தைகளை எவ்வளோ அன்போடு மலர் போல ஆக்குறார். பாபா बहुत प्यार से समझाते हैं. பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கிறார். अपना कल्याण करना चाहते हो तो दैवी गुण भी धारण करो और किसी के भी अवगुण नहीं देखो. பாபா சொல்றார், தனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால், தனக்கு நன்மை பயக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தெய்வீக குணத்தை தாரணா பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, யாருடைய அவகுணத்தையும் பார்க்காதீர்கள். இது ஒன்று செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு நன்மை என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, बेहद की बाप से सर्चलाइट लेने के लिए उनका मददगार बनना है. எல்லையற்ற பாபாவிடமிருந்து சக்தி அடைவதற்கு அவருக்கு உதவியாளராக ஆக வேண்டும். முக்கிய பேட்டரி से अपना कनेक्शन जोड़कर रखना है. முக்கிய பேட்டரியாகிய பாபாவோடு தன்னுடைய கனெக்ஷனை இணைத்திருக்க வேண்டும். किसी भी बात में समय बर्बाद नहीं करना है. எந்த ஒரு விஷயத்திலும் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இழக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், सच्ची कमाई करने व भारत की सच्ची सेवा करने के लिए एक बाप की याद में रहना है. உண்மையான வருமானம் செய்வதற்கு மற்றும் பாரதனுடைய உண்மையான சேவை செய்வதற்கு ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். क्योंकि याद से वायुमंडल शुद्ध होता है. ஏனென்றால் நினைவின் மூலமாக வாயுமண்டலமானது சுத்தமாகின்றது. ஆத்மா சத்தோ பிரதான பந்திய, ஆத்மாவானது சத்தோ பிரதானம் ஆகின்றது. அப்பார் குஷி கா அனுபவம் होता है. அளவற்ற குஷியின் அனுபவம் ஏற்படுகிறது. கர்ம இந்திரியா வஷ்மி ஹோ ஜாத்தி ஹை. கர்ம இந்திரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுகின்றன. நினைவு மூலமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பாபா சொல்லியிருக்காரு. वरदानम, स्व परिवर्तन से विश्व परिवर्तन की कार्य में दिल पसंद सफलता प्राप्त करने वाले सिद्धि स्वरूप भव. சுய மாற்றத்தின் மூலமா உலக மாற்றத்தினுடைய காரியத்தில் மனதிற்கு பிடித்த வெற்றி அடையக்கூடிய सिद्धि स्वरूपात्मा आंगल, வெற்றி स्वरूपात्मा आंगल. हर एक स्व परिवर्तन द्वारा विश्व परिवर्तन करने की सेवा में लगे हुए हैं. ஒவ்வொருவருமே சுய மாற்றத்து மூலமா உலக மாற்றம் செய்யக்கூடிய சேவையில ஈடுபட்டு இருக்கிறீங்க. सभी की मन में यही उमंग उत्साह है. அனைவருடைய மனதிலையும் இந்த ஒரு ஊக்க உற்சாகம்தான் இருக்கின்றது. என்ன இருக்கிறது ஊக்க உற்சாகம்? உலகம் परिवर्तन ஆக வேண்டும். और निश्चय भी है और परिवर्तन होना ही है. இந்த உலகம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இந்த உலகம் மாறித்தான் ஆகணுங்கிறதும் தெரியும். जहाँ हिम्मत है वहाँ उमंग उत्साह है. எங்க தைரியம் இருக்கிறதோ அங்கேதான் ஊக்க உற்சாகமும் இருக்கிறது. நல்ல பாபா என்ன சொல்றாங்க, சுய மாற்றத்து மூலமா உலக மாற்ற காரியத்துல தைரியம் இருக்கு, உற்சாகம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் இருக்கு. அதனால உலக மாற்ற காரியத்துல மனதிற்கு பிடித்தமான வெற்றி என்பது கிடைக்கின்றது. லெக்கின் எஸ் சஃலதா தபி மில்தி ஹே. ஆனால் இந்த ஒரு வெற்றி என்பது எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஜப் ஏகி समय वृत्ति वाइब्रेशन और वाणी
तीनों शक्तिशाली है அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த வெற்றி எப்போ கிடைக்குன்னா, எப்போ ஒரே நேரத்தில் நீங்கள் எப்போ சேவா பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் உள் உணர்வு மூலமாக வைப்ரேஷன், வாணி, இந்த மூன்றுமே சக்திசாலியாக இருக்க வேண்டும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன்: जब बोल में स्नेह और संयम हो तब वाणी की एनर्जी जमा होगी. எப்பொழுது பேச்சில் அன்பும் கட்டுப்பாடும் இருக்குமோ அப்பொழுது சக்தி என்பது சேமிப்பாகிவிடும். நல்லது. அவ்வக்த இஷாரை இன்றைக்கான பயிற்சி. பாபா சொல்றாங்க, वर्तमान समय स्वयं को क्षमा पर इतना मिटा देना. நிகழ்கால நேரத்தில் தன்னை நீங்கள் விளக்காகிய பாபாவிடம் தன்னை அப்படியே அவரிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். அவரோடு நீங்கள் என்ன ஆயிடணும்? உங்களை இணைத்து விட வேண்டும். ये जो शब्द भी समाप्त हो जाए, मेरे संस्कार है, ये मेरी नेचर है. பாபா சொல்ற, என்னுடைய சன்ஸ்காரம் இப்படி இருக்கு, நான் என்ன பண்றது? என்னுடைய நேச்சர் இப்படி இருக்கு, என்ன பண்றது? இந்த என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய நேச்சருங்கிற வார்த்தையே முடிந்து விட வேண்டும். जब हर एक की नेचर बदलेगी तब आपकी अव्यक्त फीचर्स बनेंगे. எப்பொழுது ஒவ்வொருத்தருடைய நேச்சர் மாறுமோ, ஒவ்வொருத்தரோட சன்ஸ்காரம் எப்போ மாறுமோ அந்த மாற்றத்து மூலமாக தான் உங்களுக்குள்ள அவ்யக்த தோற்றம் என்பது உருவாகும். ஜெய்சே மிலன் में हाथ मिलाते हैं. எப்படி ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, சந்திக்கும் போது கையோட கையை இணைக்கிறீங்க, கை கோத்து சந்திப்பு செய்கிறீங்க. அதுபோல் உங்களுடைய சந்திப்பு எப்படி இருக்கணும்? சன்ஸ்காரமும் மோதல் செய்யாமல் சந்திக்க வேண்டும். எப்போ அனைவருடைய சன்ஸ்காரமும் ஒரு சன்ஸ்காரமாக சமானமானதாக ஆகிவிடுமோ, சன்ஸ்கார் மாறினால்தான் சன்சார் உலகம் என்பது மாறும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏக் ராஜ்ய ஏக் தர்ம வாலி துனியா ஆ ஜாயேகி. அனைவருடைய சன்ஸ்காரமும் ஒன்று போல ஆகும்போது தான் ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் கொண்ட ஒரு உலகம் வந்து சேரும். அப்போ அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. சன்ஸ்காரம் மோதாம என்ன ஆயிடணுமா? இணைய வேண்டும், சந்திக்க வேண்டும், மோதல் செய்யக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கியாடும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்க செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.
மழை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அதன் பிரவாகம் முழு உலகத்தையும் ஆட்கொள்ளட்டும். Love cannot be locked down. Let it flood the whole world.